அப்ப நம்ம ஒரு கதையின் வாயிலாக பார்க்கலாம். ஒரு ராஜாவுக்கு 2 மகன்கள் இருந்தாங்களாம். எத்தனை மகன்கள்? 2 மகன்கள். ஒன்னு சின்ன பையன், இன்னொன்னு பெரிய பையன். இந்த பெரிய பையன் எப்படின்னா எல்லாரும் கவனிக்கணும், இடையில கொஸ்டின் கேட்பேன். அப்ப பெரிய பையன் எப்படின்னா இவங்க அப்பாவுக்கு நல்ல கீழ்படுகிற பையனா. சின்ன பையன் எப்படின்னா என்ன பண்ண மாட்டானா, அப்பாவுக்கு கீழ்படியவே மாட்டானா. அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா அவங்க பெருசானதுக்கு அப்புறமா இந்த ராஜானா அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்கும் தானே இல்ல. அப்போ இந்த சின்ன பையன் எங்க அப்பாட்ட கேட்டானா, என்னோட சொத்தையெல்லாம் பிரிச்சு கொடுங்க, நான் எங்க ஃப்ரெண்ட்ஸு கூட போய் ஜாலியா வெளியே சுத்தணும்னு எல்லாம் சொன்னானா. சரியா? அப்ப எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரா, அந்த சின்ன பையனோட சொத்தையெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டாராம். அப்பா சொன்னாரா, நீ போக வேண்டாம், இங்கேயே இரு அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்ணா, அப்பாவோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம எனக்கு சொத்து கிடைச்சிருச்சு, பணம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி வெளியூருக்கு போய் என்ன பண்ணா, அவனுக்கு கிடைச்ச எல்லா சொத்தையும் ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டானாமா. அப்ப கடைசியில் அவனுக்கு என்ன, சாப்பிடுறதுக்கு கூட சாப்பாடு இல்லை. அப்ப லாஸ்ட் அவன் என்ன பண்ணானா, இந்த மாட்டுக்கு போடுவாங்கல்ல தீவனம், அதை எடுத்து சாப்பிட்டான். அப்பாவே யோசிச்சானா, நான் எங்க அப்பா பேச்ச கேட்டு நான் வீட்லயே இருந்திருந்தா இந்நேரம் நான் ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன் அவன் நினைச்சு